Hello students, welcome to our channel Karthik Max and Chemtrix. Now in this video, we learn about 12th standard chemistry, unit 6, solid state, book back sum, question number 22. An atom crystallizes in FCC crystal lattice and has a density of 10 gram centimeter power minus 3 with the unit cell edge length of 100 picometer. Calculate the number of atom present in 1 gram of crystal. ஒரு அணு FCC அமைப்பில் படிகமாகிறது. மேலும் அதன் அடர்த்தி 10 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 மற்றும் அது அலகு கூட்டின் விளிம்பின் நீளம் 100 பிகோமீட்டர். ஒரு கிராம் படிகத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கண்டறிக. ஸோ த கிவன் கிறிஸ்டல் இஸ் FCC கிறிஸ்டல். ஸோ FCC யூனிட்ல இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் FCC அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n is equal to 4. The given data, the density is rho 10 gram centimeter power minus 3. Then edge length A 100 picometer. For our convenience, this picometer change into centimeter. How to change? 100 into picometer is 10 to the power minus 12. Then minus 12 இருக்கப்போ மீட்டரில் தான் இருக்கும். இன்னும் நான் என்ன செய்யணும், அதை சென்டிமீட்டர் பதிலாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை என்ன பண்ணலாம், 10 to the power 4 10 to the power minus 12னு மாற்றிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், மேலே உள்ள பவரை நான் ஆட் பண்ணுறேன். சிம்பிள் வேரி ஆகிறதுனால சப்ராக்ட் ஆகிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் நம்ம போட்டுப்போம். ஸோ 10 to the power minus 8. ஸோ A equal to 10 to the power minus 8 சென்டிமீட்டர். தென் ஃபார்முலா நமக்கு தெரியும், ரோவோட ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு என் எம் பை ஏக்யூ என்ஏ. என்ஏனா என்ன? அவகாட்ரோ நம்பர். என்ஏயோட வேல்யூ என்ன? 6.023 இன்ட்டு 10 to the power 23. ரைட். இப்போ மோலார் மாஸ் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஆட்டம் how many atoms present in 1 gram of crystal அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாலேருந்து நான் மோலார் மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்போம். ரோ ஏ கியூப் என்ஏ பை என். ஸோ இது கீழே உள்ள நியூமரேட்டரில் உள்ளது டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டரில் உள்ளது நியூமரேட்டருக்கு போகும். ஸோ இதை வச்சு நம்ம இருக்கிற டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி மோலார் மாஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிப்போம். ரோ என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஏ 10 to the power minus 8 a cube இல்லையா, அதனால ஹோல் கியூப் இன்ட்டு 6.023 இன்ட்டு 10 to the power 23 by 4. இப்போ பாருங்க, 10 இன்ட்டு 10 to the power minus 24 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10 to the power 23 divided 4. 10 இருக்கு இல்லையா, இந்த 10-ஐ இதோட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணோம்னா 10 to the power 24 வந்துடும். m equal to 10 to the power minus 24 into 10 to the power 24 into 6.023. ஆக்சுவலாக 10 to the power 23யோட அந்த 10ஓட பவர் 1ஐயும் ஆட் பண்ணிட்டேன். அப்போ இந்த பவரில் மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும் பை 4. ஸோ m இதை நீங்கள் இப்போ டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாருங்கள். 6.0234. 1 4s are 4, பேலன்ஸ் 2, பாயிண்ட் வச்சுங்க. 20, 5 4s are 20, 2-வை கீழே இறக்குங்க. 0 3ஐயும் கீழே இறக்கிப்போம். 5 4s are 20, பேலன்ஸ் 3, 0. 7 4s are 28, பேலன்ஸ் 2, 0. 5 4s are 20. ஸோ உங்களுக்கு 1.50575 மோலார் மாஸ் உங்களுக்கு கிடைக்குது. மோலார் மாஸ் கிராமில் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். தென்
மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணிட்டோம் அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் present in 1 gram அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 1.50575 gram contain Avogadro number of atoms. ஓகேவா? அப்போ 1 gram contains எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 gram into Avogadro number 6.023 into 10 to the power 23 divided molar mass 1.50575. இது 1 time, இது வந்து 4 times வரும். ஸோ அப்போ 4 into 10 to the power 23 atoms வந்து இதுதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.